சென்றாலும் உன்னை நான் மறவேன், என் சந்ததிக்கும் சொல்வேன். ஒரு ஊர்ல ஒரு காகம் இருந்துச்சாம். இப்படி நாம சின்ன வயசுல இருந்தே பல காக்கா கதையை கேட்டிருப்போம். ஏமாத்துற காகம், ஏமாறுற காகம், அறிவான காகம், முட்டாள்தனமான காகம்னு பல மாதிரி கதைகள் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இந்த காகங்களோட செயல்களையும் திறமையையும் அறிவையும் கூர்ந்து கவனிச்சிருக்கோமான்னு கேட்டா பெரும்பாலும் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஏதோ காக்கா கத்துது பறக்குதுன்னு நம்ம வேலைய பார்த்துக்கிட்டு தான் போயிருந்திருப்போம். அதே மாதிரி பயங்கர அறிவான விலங்கு எதுன்னு கேட்டா பெரும்பாலும் இந்த மாதிரி மனித குரங்க சொல்லுவோம், அல்லது விலங்குகள் பற்றி அதிகம் தெரிஞ்சிருந்தா ஓர்கானு கூட சொல்லலாம். தப்பில்லைங்க. ஆனா இதுங்களை போலவே காகங்களும் பயங்கர அறிவான பறவை. எந்த அளவுக்கு அறிவுனா 6 அல்லது 7 வயது உள்ள மனித குழந்தைகள் மாதிரி யோசிக்குமாம். சில நேரங்கள்ல இந்த குழந்தைகளை விட சிறப்பாவும் செயல்படுமாம். அந்த காகத்தை பற்றி நிறைய விஷயங்களை நான் சொல்லுறேன், கேளுங்க. இந்த காணொளிய பாருங்க. இங்க ஒரு திருட்டு நடக்க போகுது. இவரு திருட வரலங்க, இணையம் வழியா வாங்கின உணவை வீட்டு வாசல்ல வைக்க வராரு. திருடுறவங்களும் ஏற்கனவே வந்தாச்சு. எங்கன்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். இங்க பாருங்க, இவங்க தான் அந்த திருடர். உணவை கதவு முன்னாடி வச்சுட்டு போனதும் அதை இந்த காகம் சூறையாடுது. ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, பல முறை இப்படி செஞ்சிருக்கு. இத கவனிச்ச இந்த வீட்டுல இருக்க மார்க் ராபர் அப்படிங்கிற பிரபல யூடியூபர் ஒரு காகத்தை தத்தெடுக்கிறார். அதோட அறிவு திறமையால அது என்னவெல்லாம் பண்ணுங்கிறத கண்காணிப்பு கருவிகள் மூலமா பதிவு செய்கிறார். பதிவு பண்ணப்பட்ட காணொளிகளை நல்லா படித்து புரிஞ்சு கொண்டு அந்த காகத்தை இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி காகத்தோட சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். அதுலயும் அடுத்து நான் சொல்ல போறத கேட்டா உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். நம்மள சுத்தி காகங்கள் இருக்கு. நாம அதுங்களை பார்க்கலைனாலும் அதுங்க நம்மள பார்த்துக்கிட்டே தான் இருக்குங்க. பார்க்கறது மட்டும் இல்ல, கண்காணிச்சுக்கிட்டும் இருக்குங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அன்றாடம் பார்க்கிற நூற்றுக்கணக்கான மனிதர்கள்ல தனி ஒரு நபரை இந்த காகத்தால அடையாளம் கண்டுபிடிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ இந்த காணொளிய பாருங்க. ஒரு பல்கலைக்கழகத்துல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில இந்த மாதிரி பல முகமூடிய போட்டிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த கேவ் மேன், அதாவது குகை மனிதன் முகமூடிய போட்டுக்கிட்டு 7 காகத்தை சிறை பிடிச்சிருக்காங்க. அந்த காகங்களை பிடிக்கும்போது மற்ற காகங்கள் பார்த்திருக்குங்க. அதே நபர்கள் முகமூடி இல்லாம நடந்து போகும்போதும் மற்ற முகமூடிய போட்டுக்கிட்டு போகும்போதும் இந்த காகங்கள் ஒன்னும் செய்யல. ஆனா சில நாட்கள் கழிச்சு அந்த குகை மனிதன் முகமூடிய போட்டுக்கிட்டு போகும்போது காகங்கள் கத்தி கூச்சலிட்டு இங்கும் அங்கும் பறந்திருக்குங்க. கீழே தாழ்வா பறந்து தாக்குறதுக்கும் முயற்சி பண்ணிருக்குங்க. இந்த முகமூடிய முதல் தடவை அணிந்ததுல இருந்து 2 வருடம் கழித்து மறுபடியும் அணிந்து ஆராய்ச்சி செய்யும் போது அதே மாதிரி காகங்கள் கத்தி தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்குங்க. இதே மாதிரி ஆராய்ச்சியில ஒரு பெண் சாதாரணமா காகங்கள் இருக்க இடத்துக்கு போய் கடலைகளை போடுறாங்க. காகங்கள் சந்தோஷமா எடுத்து சாப்பிடுதுங்க. அடுத்த நாள் அதே பெண் இப்படி முகமூடிய போட்டுக்கிட்டு கையில ஆய்வு கூடத்திலிருந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட காகத்தை இறந்து கிடக்கிற மாதிரி காகங்களோட பார்வையில படுற மாதிரி கொண்டு வராங்க. இத பார்த்ததும் தங்களோட கூட்டத்துல ஒருத்தரை ஏதோ பண்ணிட்டாங்கிற மாதிரி காகங்கள் கூச்சலிட்டு கத்துதுங்க. அடுத்த நாள் முகமூடி இல்லாம போயிருக்காங்க. காகங்கள் ஒன்னும் சத்தம் போடல. அதுக்கு மறுநாள் அந்த முகமூடிய போட்டு போயிருக்காங்க. காகங்கள் பயங்கரமா கத்தி கூச்சலிட்டு மற்ற காகங்களையும் எச்சரிச்சிருக்குங்க. இவங்க கையில முன்ன மாதிரி இறந்த காகம் எதுவும் இல்லாத போதும் இந்த முகமூடிய பார்த்ததுமே
இந்த நபர் ஆபத்தானவங்கன்னு எல்லாம் சேர்ந்து கத்துதுங்க. இந்த மாதிரி முகமூடி ஆய்வுகளை 2 வருடம் 5 வருடம் 10 வருடம் கழித்து செய்யும் போதும் இப்படி கத்தி தாக்குறதுக்கு வந்திருக்குங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, முதல் முறை முகமூடி அணிந்த நேரத்துல 10 வருடம் கழித்து தாக்குற சில காகங்கள் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆக தங்களோட எதிரிய ஞாபகம் வச்சு கூட இருக்க மற்ற காகங்களுக்கும் சொல்லுதுங்க. இதை தெரிஞ்சுக்கிற காகங்கள் தங்களோட வருங்கால சந்ததியினருக்கும் தங்களோட எதிரிய பற்றியும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குதுங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? மேலும் இந்த காகங்களோட அறிவு மற்றும் திறமைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட புரிதலுக்கு இந்த காகங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தது, அதுல எத்தனை வகை இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா சீக்கிரமா பார்க்கலாம் வாங்க. இந்த உலகத்துல புழு பூச்சியிலிருந்து பெரிய யானை வரைக்கும் அனைத்து விலங்குகளும் இந்த அனிமலியாங்கிற பிரிவுல வரும். அதுல இருந்து பிரிஞ்சு கோர்டேட்டாங்கிற பிரிவுல 5 வகை இருக்கு. மீன்கள், நில நீர் வாழ்வன, ஊர்வன, பறவைகள் மற்றும் பாலூட்டிகள். இதுல பறவைகள் தான் ஏவ்ஸ். இந்த பிரிவுல சின்ன ஓசனை சிட்டு பறவையிலிருந்து பெரிய நெருப்பு கோழி வரைக்கும் எல்லாம் அடங்கும். அது இன்னும் 2 பிரிவா கீழே பிரிஞ்சு கார்விடேக்கு வரும். இதுக்கு கீழே 139 வகையான பறவைகள் இருக்கு. காக்கா, அண்டங்காக்கால இருந்து மேக்பாய், ஜாக்டா, ஜீனு எல்லாமே இதுல அடங்கும். இதுல இருந்து கீழே பிரிஞ்சு வர்றதுதான் கார்வஸ். இதுல 50 வகையான காகங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர். உதாரணமா கடைசி பிரிவா ஸ்பீசிஸ் அளவுல பார்த்தோம்னா பேரு கார்வஸ் கொராக்ஸ் இப்படி இருக்கும். இது என்னன்னு கேக்குறீங்களா? அண்டங்காக்கா தாங்க. இப்படி ஒவ்வொரு காகத்துக்கும் விலங்கியல் பெயர் இருக்கும். இன்னொரு விஷயம் தெரியுமா? உலகத்துல உள்ள எல்லா பறவைகளையும் பார்க்கும்போது அதிகம் அறிவான பறவை எதுன்னு பார்த்தா கிளிகள் வகைகளும் காகங்களும் தான் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அறிவுன்னு பார்த்தா இந்த காணொளியை பாருங்க. ஜப்பான் நாட்டுல இருக்க காகங்கள் வாதுமை கொட்டை, அதாவது வால்நட், இதுல இருக்க பருப்பை விரும்பி சாப்பிடுதுங்க. ஆனா வெளியே இருக்க கடினமான கொட்டையை உடைச்சாதான் உள்ள இருக்கத சாப்பிட முடியும். இதுக்கு சாலையில போற வாகனங்களை பயன்படுத்துதுங்க. அதுலயும் நேரடியா சாலையில போட்டு நடுவுல ஓடிக்கிட்டு இருந்தா வாகனங்கள்ல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த அறிவான காகம் சரியா மக்கள் கிடக்கிற இடத்துல வாகனங்கள் பச்சை விளக்குல போகும்போது கொட்டைய கீழே போடுது. வாகனம் ஏறி கொட்டை உடைந்ததும் உடனடியா ஓடி போய் எடுக்காம சிவப்பு விளக்குக்காக காத்திருந்து மக்கள் நடந்து கடக்கும் போது அவங்க கூட சேர்ந்து போய் உடைந்த கொட்டையை எடுத்து சாப்பிடுது. திரும்ப பச்சை விளக்கு வந்ததும் வாகனங்கள் வர ஆரம்பிச்சிடுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுது. எவ்வளவு அறிவு பார்த்தீங்களா? இது கேள்விப்படாததா இருக்கலாம், ஆனா நாம கேள்விப்பட்டதும் உண்மைதாங்க. நாம சிறு வயதுல தொட்டியில இருக்க தண்ணீர் எட்டாத போது கற்களை உள்ள போட்டு காகம் தண்ணீரை குடிச்ச கதையை கேட்டிருப்போம். இது கேட்கறதுக்கு கதையா இருந்தாலும் எல்லாமே உண்மைங்க. காகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது இப்படி ஒரு குழாயில தண்ணீரும் இன்னொரு குழாயில மணலையும் வச்சு 2லயும் காகத்துக்கு உணவை வச்சிருக்காங்க. அந்த காகம் சரியா அந்த பொருட்களை எடுத்து தண்ணீர் உள்ள குழாயில போட்டு உணவு எடுத்திருக்கு. அதே நேரத்துல லேசான பொருட்களை எடுக்காம கனமான பொருட்களை எடுத்து தண்ணீர் உள்ள போட்டு உணவை மேல வர வச்சிருக்கு. தண்ணீர் அளவு உயரமாவும் குறைவாகவும் இருக்க குழாய்களை கொடுக்கும்போது தண்ணீர் அளவு உயரமா இருக்க குழாயில பொருட்களை போட்டு உணவு சீக்கிரம் மேல வருங்கிறத உணர்ந்து செயல்படுது. அகலமா இருக்க குழாயை விட குறுகலா இருக்க குழாயில குறைந்த உழைப்பு போதும்னு குறுகலான குழாயில பொருட்களை போட்டு சீக்கிரமே உணவு எடுக்குது. இது மட்டும் இல்லைங்க, மனிதர்களை போலவே ஒரு விஷயத்துல இருந்து கத்துக்குதுங்க. இந்த காணொளியில பாருங்க. ஒரு குழாயில கல்ல போட்டா ஒண்ணுமே நடக்கல. இன்னொரு குழாயில கல்ல போட்டா நடுவுல இருக்க தண்ணீர் அளவு உயருது. இது 2ஐயும் செய்து பார்த்து கவனித்து சரியான குழாயில கல்ல போட்டு தன்னோட உணவை எடுக்குது. இதெல்லாம் இயற்கையிலையும் ஆராய்ச்சி சூழல்லையும் இப்படி பறிச்சு வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது செய்யுதுங்க சரி. ஆனா இயற்கையா யாரும் பார்க்காத நேரத்திலையும் இதுங்க இப்படி மனிதர்களை போலவே செயல்படுதுங்க, விளையாடுதுங்க. இந்த காகத்தை பாருங்க, மரக்கிளைய பிடிச்சுக்கிட்டு ஊஞ்சல் ஆடுற மாதிரி விளையாடுது. இந்த காகம்
கட்டிட கூரையில பனியில சறுக்கி விளையாடுது. ஒரு முறை செஞ்சா தெரியாம பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆனா இது திட்டமிட்டு பல முறை பண்ணுதுங்க. அப்படியே சில விஷயங்களை மனிதர்களை போலவே பண்ணுதுங்க. மனிதர்கள்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது. எப்படி முதனி, அதாவது முதன்மையான பாலூட்டிகள்ல மனித இனம் அறிவுல உச்சத்துல இருக்குமோ, அதே போல இந்த அனைத்து காகங்கள் இனத்திலையும் அறிவுல உச்சத்துல இருக்குது நியூ கேலடோனியன் க்ரோ, அதாவது புதிய கலடோனிய காகம். இத பத்தி சொல்லுறேன், கேளுங்க. உலக வரைபடத்துல இந்த இடத்துல இருக்க இந்த தீவுகளுக்கு பேரு தான் நியூ கேலிடோனியா. அப்படி என்ன இங்க இருக்க காகங்களுக்கு அவ்வளவு அறிவுன்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. இந்த நியூ கேலிடோனியாவுல மரம் கொத்தி பறவைகளே கிடையாதாம். பொதுவா மரம் கொத்தி பறவைகள் இருந்தா இப்படி கொத்தி மரங்கள் உள்ள இருக்க பூச்சி புழுக்கள் எடுத்து சாப்பிடும். ஆனா இப்ப மரம் கொத்தி பறவைகள் இல்லாததால மரங்கள்ல நிறைய பூச்சி புழுக்கள் இருக்கு. இத இந்த காகங்கள் எடுத்து சாப்பிட புது வழிமுறையை கண்டுபிடிச்சிருக்குங்க. இந்த காகங்கள் குச்சிகளை பயன்படுத்தி மர பாகங்களுக்கு இடையில குத்தி புழு பூச்சிகளை எடுத்து உணவா சாப்பிடுதுங்க. சாதாரணமா எதையாவது தொடுறதுக்கும் குத்தி பாக்குறதுக்கும் இப்படி குச்சியை பயன்படுத்துங்க. மர துவாரங்கள்ல இருக்க புழுக்கள் முன்னாடி இப்படி குச்சியை நீட்டினா அந்த புழு அதை கடிக்கும். அத அப்படியே இதுங்க பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு வந்து உணவாக்கிடுதுங்க. அப்படி குச்சியை உள்ள விட்டு கடிக்காத பூச்சி புழுக்கள் இருந்தா என்ன பண்ணுங்க தெரியுமா? தானே கருவிகளை உருவாக்குதுங்க. மனிதனை தவிர 3 உயிரினங்களுக்கு தான் கருவிகளை உருவாக்குற அறிவு திறமை இருக்கு. மனித குரங்குகள், யானை மற்றும் இந்த புதிய கலிடோனிய காகம். இந்த காணொளியை பாருங்க. செடிய சரியா கணக்கு பண்ணி ஒடிச்சு அதை இப்படி கொக்கி மாதிரி ஆக்குது. நாம தொரட்டிய இலை, தலை, காய்களை பறிக்க பயன்படுத்துறோம்ல, அது மாதிரி இந்த காணொளியில இந்த காகம் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கம்பிய வளைச்சு கொக்கியாக்கி இந்த பொருளை இப்படி தூக்குது. இது மட்டும் இல்லைங்க, சின்ன குச்சியை பயன்படுத்தி பெரிய குச்சி எடுத்து அந்த பெரிய குச்சியை வச்சு உணவு எடுக்கிறது, தேவையில்லாத பொருளை எடுக்காம விட்டுறதுன்னு எல்லாமே ஞாபகம் வச்சு பண்ணுது. இன்னொரு விஷயம் இருக்குங்க. ஆங்கிலத்துல டிலைட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாமதமா காத்திருந்து தன்னை திருப்திப்படுத்திக்கிறது. இத குழந்தைகளிடம் மார்ஷ்மெலோ டெஸ்ட் அப்படின்னு வச்சு பல பேரு காணொளியா பதிவு பண்ணிருப்பாங்க. அதாவது இனிப்புனாலே குழந்தைகளுக்கு பிடிக்கும், உடனே சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்க குழந்தைங்க முன்னாடி ஒரு தட்டுல இனிப்பை வச்சு இத 5, 10 அல்லது குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு சாப்பிடாம காத்திருந்தா இந்த இனிப்போட சேர்த்து இன்னொரு இனிப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பரீட்சை வைப்பாங்க. சில குழந்தைங்க 1 போதும்னு உடனே இனிப்பை எடுத்து சாப்பிடுங்க. சில குழந்தைங்க காத்திருந்து 2 இனிப்பை வாங்கி சாப்பிடுங்க. இந்த அதிகப்படியான திருப்திக்கு காத்திருந்து தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளும் தன்மை காகங்களிடமும் காணப்படுது. இப்போ இந்த காணொளியில பாருங்க. ஒரு காகம் அதுவா எடுத்தா அதுக்கு உணவு கிடைக்கும். ஆனா அது பக்கத்துல இருக்க காகத்தோட சேர்ந்து வேலை பார்த்தா இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்ல உணவா கிடைக்கும்னு சேர்ந்து வேலை பார்க்குது. இந்த காகம் ஒரு ரொட்டி எடுத்து வந்து இந்த நபர் கிட்ட கொடுத்து அதுக்கு பதில் பாலாடை கட்டிய வாங்கிக்குது. அதே நேரத்துல இன்னொரு நபர் ஏமாற்றி அத அவங்க வாயில போட்டுக்கிறாங்க. இவங்கள இந்த காகம் மறக்கவே மறக்காது, மறுபடியும் இவங்கள நம்பவும் செய்யாது. இது மட்டும் இல்லைங்க, தன்னோட காலையும் அலகையும் பயன்படுத்தி நீளமா இருக்க மெல்லிசான கயிறுகளை இதால இழுக்க முடியும். பொதுவா காக்கை குஞ்சுகள் அதிக வருடம் தங்களோட பெற்றோர்களோட தான் இருக்குங்க. பெற்றோர்கள் உணவு ஊற்றுறதுல உணவு தேடவும் கற்றுக் கொடுக்குங்க. இந்த புதிய காலிடோனிய காகங்களை பாருங்க. நடுவுல இருக்க குஞ்சுக்கு குச்சியை வச்சு உணவு எடுக்க சொல்லி கொடுக்குதுங்க. காகங்கள் தங்களோட வாழ்நாள் முழுவதும் ஒரு துணை கூடவே இருந்து குஞ்சுகளை பெற்றெடுத்து வாழ்க்கையை நடத்துங்க. ஒரு பெண்மணி தொடர்ந்து காகங்களுக்கு உணவு வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. தினமும் உணவை சாப்பிட்ட காகங்கள் அவங்களுக்கு கைமாறா பரிசு பொருட்களை ஒவ்வொரு முறையும் விட்டுட்டு போயிருக்குங்க. சில காணொளிகள்ல பார்த்திருப்பீங்க, காகங்களும் மற்ற பறவைகளும் தொடர்ந்து பணத்தை எடுத்துட்டு வந்து இத வளர்க்கிறவங்க கிட்ட கொடுத்து அதுக்கு பதிலா உணவு வாங்கிக்கிற மாதிரி. இந்த
பொருட்கள் அல்லது இந்த மாதிரி பணத்தை கொண்டு வந்தா உனக்கு உணவு கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தா அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுதுங்க. இந்த இடத்துல வச்சிருக்க கணினிய பாருங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு பூ படமும் மீன் படமும் இந்த திரையில காட்டப்படுது. இந்த காகம் சரியா மீன் படத்தை தொட்டா இதுக்கு உணவு வரும். மாற்றி பூ படத்தை அழுத்தினா திரை சிவப்பு நிறமா மாறி தவறான தேர்வுன்னு காட்டும். இந்த அமைப்பு இந்த நேரத்துல பரீட்சை எடுக்கணும்னு இல்லாம இந்த காகத்துக்கு எப்பவெல்லாம் தோணுதோ அப்போ எல்லாம் வந்து சரியான படத்தை தேர்ந்தெடுத்து உணவு எடுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அத இந்த காகம் வந்து தேர்ந்தெடுத்து உணவை எடுத்துக்குது. சில நேரம் தவறாவும் தேர்வு செய்யுது, ஆனா அதுல இருந்து கற்றுக்கொள்ளுது. இப்படித்தான் சில நிறுவனங்கள் கருவிகளை உருவாக்கி இருக்காங்க. யாரும் இல்லாம அதுவா வேலை செஞ்சு காகங்கள் சாலையில கிடக்கிற வெண் சுருட்டு துண்டுகள், அதாவது சிகரெட் துண்டுகளை கொண்டு வந்து உள்ள போட்டா கைமாறா அந்த கருவி காகங்களுக்கு உணவு கொடுக்கும். இதே மாதிரி பிரான்ஸ் நாட்டுல 6 காகங்கள் வாரத்துல 4 நாட்கள் இப்படி வெண் சுருட்டு துண்டுகளை எடுத்து வேலை பார்க்குதுங்க. இது காகங்களை வச்சு மனிதர்கள் வேலை வாங்குற மாதிரி இருந்தாலும் இத பார்க்க வர்ற பார்வையாளர்களுக்கு சுற்றுச்சூழல் பற்றியும் இந்த பறவைகளை பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்த பயன்படுத்துறாங்க. சில நேரங்கள்ல மனிதர்களை போலவே சிந்திச்சு செயல்படுதுங்க. இப்போ இங்க பாருங்க, கழுகு ஒண்ணு தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த காகத்தால நேரடியா போய் தண்ணீர் குடிக்க முடியாது, அந்த கழுகும் விடாது. அதனால பின்பக்கமா போய் அந்த கழுக சீண்டி விட்டு ஓடிடுது. அந்த பக்கம் இருக்க கழுகுதான் இப்படி பண்ணிருக்குன்னு நினைச்சு இது அங்க போகும்போது இந்த காகம் தண்ணீருக்கு போயிடுது. என்ன புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா? இந்த அறிவான காகங்கள் மற்ற விலங்குகள் கூடவும் ஒரு தொடர்பு நட்பு வச்சுக்கிட்டு தனக்கு ஏதாவது ஆதாயத்தை ஏற்படுத்திக்குதுங்க. உதாரணத்துக்கு இந்த காகங்கள் ஓநாய்களோட நட்பா இருந்துகிட்டு அதுங்க சாப்பிடுற உணவுல இருந்து உரிமையா உணவு எடுத்துக்குதுங்க. அதுலயும் ஒவ்வொரு காகமும் ஒரு ஓநாய் கூட தேர்ந்தெடுத்து நட்பா பழகுமா. இப்போ இந்த பகுதிக்கு வருவோம். மார்க் ராபர் அப்படிங்கிற பிரபல யூடியூபர் ஒரு காகத்தை தத்தெடுத்திருந்தார்னு சொன்னேன்ல. அந்த காகத்தோட திறமை பயிற்சி கூடத்துல கண்காணித்த இவர் ஒரு புது சோதனை சூழலை உருவாக்குறார். அதாவது டெஸ்ட் என்விரான்மெண்ட். இதுல 9 விதமான பரீட்சை இருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்த காகங்களோட திறன்கள் அனைத்தையும் இங்க பயன்படுத்த வச்சிருக்கார். தண்ணீர்ல கல்ல போடுறது, கனமான பொருள் எடுத்து வைக்கிறது, முகத்தை ஞாபகம் வச்சிருக்கிறது, இருக்கிற கருவியை மேம்படுத்தி புது கருவியை உருவாக்குறது, பொருட்களை அடுக்கிறது, புகைப்படத்துக்கு தன்னை காமிக்கிறது, நீளமான கயிறை இழுக்கிறது, ஒரு பொருளை தள்ளி விடுறதுன்னு 9 விதமான பரீட்சை வச்சிருக்காரு. ஒரு பரீட்சையை இந்த காகம் எப்படி பண்ணணும்னு யோசிச்சு சரியா பண்ணுனா தான் அடுத்த பரீட்சை இடத்துல விளக்கு எரியும், அந்த பரீட்சையும் வேலை செய்யும். இது எல்லாத்தையும் சரியா செய்து முடிச்சா அதுக்கு சன்மானமா இந்த கூண்டு திறக்கும். அதுல இருக்க பொரிச்ச கோழி இதுக்கு உணவா கிடைக்கும். இந்த இடத்துக்கு காகத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி 7 வயது அளவுல இருக்க குழந்தைகளை அழைத்து வந்து இந்த இடத்துல விட்டுருக்காரு. அந்த குழந்தைகள் கொஞ்சம் யோசிச்சு அவங்களுக்குள்ள பேசி உரையாடி தட்டு தடுமாறி பரீட்சையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த காகம் எல்லாத்தையும் ரொம்ப அழகா தட்டு தடுமாறாம பேசுறதுக்கு யாரும் இல்லாம எல்லா பரீட்சையும் சரியா முடிச்சு கூண்டையும் திறந்துருச்சு. கோழியை எடுத்தது மட்டும் இல்லாம அத தண்ணீரிலையும் நினைச்சு சாப்பிட்டு இருக்குங்க. இந்த அளவுக்கு அறிவான காகங்கள் ஒரு புரியாத புதிராவே இருக்குங்க. கதைகள்லயும் படங்கள்லயும் பயமுறுத்துற மாதிரி காட்சிகள்ல காட்டப்படுது. சில சமயங்கள்லயும் புராணங்கள்லயும் காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்க இருக்க இடத்துக்கு பக்கத்துல காகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுங்களை சீன்றதோ எதுவும் தீங்கு விளைவிக்கிறதோ செய்யாதீங்க. ஏன்னா அதுங்க உங்களை வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வச்சிருக்குங்க. அதுங்களோட வாழ்நாள் முழுவதும் இல்லைங்க, உங்களோட வாழ்நாள் முழுவதும்.